எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பீச்சஸ் அண்ட் பெரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்லேயே எப்படி வந்து ஃபேஷியல் டேன் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் பண்ண போகிற ஸ்டெப் வந்து கிளென்சிங். ஸோ நான் அதுக்கு வந்து சிட்டாஃபில்லோட ஜென்டில் ஃபார்மிங் கிளென்சர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே சூட்டபிள் ஃபார் ஆயிலி ஸ்கின். இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். எனக்கு டெய்லி ஃபேஸ் வாஷாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதை போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறேன். ஸோ வைப் பண்ணிட்டேன். இப்போ கிளென்சிங் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஒரு மைல்ட் ஸ்க்ரப். நான் இதுக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ண ஒரு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் பைத்தமாவு தான். அதில் வந்து கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். நான் சொன்ன மாதிரி பைத்தமாவும் கொஞ்சமாக கர்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கர்ட் போட்டிருக்கேன். அதில் நான் கொஞ்சம் பைத்தமாவு மிக்ஸ் பண்ணி ஹோல் ஃபேஸும் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 minutesக்கு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த பைத்தமாவு கர்ட் எல்லாமே கூட நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் ஹாட்டான ஒரு வெதரில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த ஸ்க்ரப் பண்ணி இது போட்டு ஒரு 2 minutes to 5 minutes நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே பாதி டேன் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இம்மீடியட்டாக பண்ணணும், வீட்டுக்கு வந்ததும் பண்ணணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் பண்ணணும். கர்ட் ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக நான் பண்ணுறது இதோட நான் கொஞ்சம் டர்மரிக்கும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நான் இப்போ நான் ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து டர்மரிக் சில பேருக்கு இரிட்டேட்டாக ஆகும் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி இப்போ இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 minutes பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லாவே சாஃப்டாக நல்ல பிரைட்டாக இருக்குது. நான் லிப்புக்கும் ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பவுடர் சுகர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் ஸ்க்ரப் பண்ணும்போது லிப்பையும் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிப்பேன். லைட்டாக வாட்டர் டச் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் சுகர் இது நீங்கள் பவுடர் சுகரும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் ஹனிங் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு டார்க் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஆக்சுவலி சன்னில் போகும்போது நம்ம லிப்பும் நம்ம ஃபேஸ் மாதிரியே லிப்பும் வந்துட்டு டார்க் ஆகும். அது நிறைய பேர் நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஸோ லிப்புக்கும் கண்டிப்பாக வந்து SPF இருக்கிற லிப் பாமாக போடுங்க. இந்த ஸ்க்ரப்பெல்லாம் நீங்கள் இந்த லிப் ஸ்க்ரப்லாம் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வரப்போகிறது தான் மெயின் ப்ராடக்ட். இவர் தான் அது. இது வந்து நேச்சுரல் எசன்ஸோட லாக்டோ ப்ளீச்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி. இது வந்து இது வந்து ஒரு ப்ளீச்னு சொன்னாலும் பெஸ்ட் டேன் ரிமூவிங் க்ரீம்னு சொல்லலாம். ப்ளீச்னு சொல்கிறத விட நீங்கள் டேன் ரிமூவிங் க்ரீம்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு நல்லாவே டேன் ரிமூவ் பண்ணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாவே பேபி சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். நல்லாவே டேன் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இது ரொம்ப சேஃப் டு ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நல்ல ஆயிலினஸ் இருந்தாலும் வந்து அது நல்லா கம்மி பண்ணி காமிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இது நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட். இது வந்து 50 கிராம் ப்ராடக்ட். இது வந்து 100 rupees வந்துச்சு எனக்கு.
ஸோ இப்போ இது எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி, எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, டப் மாதிரி ஃபார்மில் வருது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிட் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ராக்ரன்ஸ். இது ஒரு மாதிரி க்ரீம் ஃபார்மில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு க்ரீம் ஃபார்மில் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ஆக்சுவலி ரோஸ் வாட்டர் இல்லை வாட்டரோடு அப்ளை பண்ணியும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம், எதுவும் ஆகாது. பட் நான் வந்து கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன். இது கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்தாலே போதும், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது போதும், நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஃபேஸ்க்கு. ரொம்ப நாளைக்கு வரும் இது. நான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கோங்க, ரொம்ப வாட்டரியாக இருக்க வேண்டாம். இது வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க கையிலேயே. ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக் ஏரியாவும் விடாதீங்க. லிப்ஸ் மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடல. கண்ணுக்கு மேலேயும் போடலாம், எதுவுமே ஆகாது. கண்ணு உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் விடலாம். 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விடலாம், ஒன்றுமே ஆகாது. எனக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு எந்த ப்ராடக்ட் ஏதாவது ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா எனக்கு உடனே ரியாக்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சேஃபாக இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு அப்படியே டேன் நம்ம விட்டுட்டோன்னா அது அப்படியே ஸ்டபர்ன் டேனாக அப்படியே இருந்துடும். நம்மளோட டேன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது அப்படியே பிக்மெண்டேஷனாக மாறிடும். அப்புறம் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் எடுக்கிறது. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றீங்கன்னா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணியாச்சு. இதை நான் வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் நான் அப்படியே விட போகிறேன். விட்டுட்டு நம்ம ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது சீரியஸாகவே ஃபேஸில். உங்களுக்கு தெரியுதா? நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு மேலே வந்து ஹைலூரோனிக் ஆசிட் ஜெல் ஒன்று அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ட்ரை அவுட் ஆகட்டும். தென் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், டேன் ரிமூவல் க்ரீம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நல்லா சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறது அரோமா மேஜிக்கோட SPF 30 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து கொஞ்ச நேரத்துலேயும் உங்களுக்கு அது வந்து செட்டில் ஆகிடும் ஸ்கின்ல. ஆனால் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட்
நார்மலாகவே வந்துட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் ஒரு ஆயிலியான க்ரீஸியான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்காது. அண்ட் அதனாலே எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் போட்ட ஒரு லுக் இருக்கும் இது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்கே. எப்போவுமே நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். அப்புறம் நெக் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு லிப் பாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக லுக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பேபி லிப்ஸோட கேண்டி வாவ் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். கிரேப் ஃப்ரூட் ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்ல ஒரு மைல்டான ஒரு பீச் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக லிப் பாம் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நான் இது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம். பேபி லிப்ஸ் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு லிப் பாம். இதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதான் எனக்கு வந்து இதுவும் கலர் சேஞ்சிங் லிப் பாம் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டேன் இல்லை. உங்களுக்கு எப்படி நான் மோஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காது. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.